ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த வீடியோவில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை மேல்முறையீடு செய்த தகுதியானவர்களுக்கு ஜனவரி மாதம் முதல் ₹1000 ரொக்கம் அவரது வங்கிக் கணக்கில் வர வைக்கப்படும் என அரசு தெரிவித்துள்ளது. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புதிதாக தாசில்தார்கள் பணியிடங்கள் உருவாக்கம். இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த 8 தாசில்தார் மற்றும் 101 துணை தாசில்தார் பணியிடங்களை உருவாக்கி தமிழ்நாடு அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு முழுவதும் 1.06 கோடி பேருக்கு கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்த கூடுதல் பணியாளர்களை நியமித்து தமிழக அரசு ஆணை வெளியிட்டுள்ளது. இதை பற்றி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். கலைஞர் மகளிர் திட்டத்தில் அதிகமாக பயனாளிகளை கொண்ட வட்டங்களில் அவர்களது விவரங்களை சேகரிக்கவும், தகுதியில்லாதவர்களை நீக்கவும், திருத்தங்கள் மேற்கொள்ளும் 91 துணை வட்டாட்சியர்கள் பணியிடங்கள் தேவையாக உள்ளன. எனவே ஒட்டுமொத்தமாக 323 புதிய பணியிடங்கள் வருவாய்த்துறையில் உருவாக்கப்பட்டுள்ளன என அரசு தெரிவித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 1.6 கோடி மக்கள் மாதம் ₹1000 பெற்று வருகிறார்கள். அத்துடன் உரிமை தொகை கோரி 13.85 லட்சம் பேர் மேல்முறையீடு செய்துள்ளனர். இந்த விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டிய பெரும் பணிச்சுமை வருவாய்த்துறையினருக்கு இருந்து வருகிறது. தமிழக அரசின் மைல்கல் திட்டமாக கருதப்படும் கலைஞர் உரிமை தொகை திட்டத்தை சிறப்புடன் செயலாக்க மாவட்டங்களில் சமூக பாதுகாப்பு திட்ட பிரிவை வலுப்படுத்த வேண்டிய தேவை உள்ளது. இது கூடுதலாக பணியாளர்கள் என்பதால் மட்டுமே சாத்தியப்படும். எனவே நம்மளுக்கு மேல்முறை செய்தாலும் கண்டிப்பாக இந்த ஜனவரி மாத தகுதியானவங்களுக்கு பணம் வர வைக்கப்படும் ஃப்ரெண்ட்ஸ். மேலும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நிறைய பேருக்கு விஷயம் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ்.